வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். விக்கி டைம்லேருந்து நான் உங்கள் விக்கி. இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் பொங்கல் வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக கொண்டாடுவாங்க ஃபேமிலியோட. ஆனால் வந்து ஒரு டைம் நாங்கள் நினச்சி பார்த்தோம், சரி இவங்களாம் எப்படி கொண்டாடுவாங்க, இவங்களாம் ஒரு வேளை கொண்டாடுவாங்களா பொங்கல் அப்படின்னா. ஆனால் உண்மையிலே பொங்கல்லாம் கொண்டாடுவீங்களா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இவங்க கூட தான் வந்து நீங்கள் பொங்கல் கொண்டாட போகிறோம். யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்து கணிக்கர் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே இருக்குது அப்படின்றாங்க. இவங்க கூட தான் வந்து இந்த பசங்க கூட தான் வந்து இன்றைக்கி வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். வந்து எல்லாமே இன்றைக்கி வந்து A to Z வந்து பார்த்திங்கன்னா பானை, அந்த மளிகை ஜாமான், அரிசி எல்லாமே வாங்கிட்டோம். இதுக்கு ஸ்பான்சர் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கற்பகம் ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், கிறிஸ்டல் அக்வா, மினரல் வாட்டர், சரவடி சரவணன் என்டர்டைன்மெண்ட், டிஸ்கோட் மென்ஸ் வியர், சென்னை டிசைன்கள், மண்ணையில், காட்டுமன்னார் கோயில். இவங்க தான் வந்து இதுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ சார். நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அடுத்த செகண்டே தாராளமாக நீ பண்ணிப்பா, நான் சப்போர்ட் பண்ணுறப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வந்து இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். இந்த பசங்களுக்கெல்லாம் நீ போட்டி வைக்க போகிறோம். இங்கேயே வந்து பொங்கல் சமைச்சு இவங்க கூட வந்து சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது மாதிரி உங்க கூட யாராவது பொங்கல் கொண்டாடி இருக்காங்களா? இது வரைக்கும் இந்த இடத்துல வந்து யாரும் நம்ம கூட வந்து பொங்கல் கொண்டாடுறது இல்ல. ஆனா நீங்க வந்து நம்ம கூட பொங்கல் கொண்டாடுறது வந்து ஜாலியா இருக்குண்ணே. ஓகே ஓகே ஓகே. ஹாப்பி பொங்கல்ண்ணே. ஹாப்பி பொங்கல். பொங்கலே பொங்கல். உண்மையிலே வந்து நீங்க பொங்கல் சிறப்பா இருக்க போது எவ்வளவோ நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்க. நம்ம விக்கி டைம் முதல் முறையாக இந்து கணிக்கர்கள் கூட வந்து இன்னைக்கு நம்ம வந்து பொங்கல் கொண்டாட போறோம். பொங்கல் சமைச்சு உங்களுக்குலாம் போட்டி நடத்தி கிஃப்ட்லாம் கொடுக்க போறோம். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாமான் வாங்குறதா இருக்கட்டும், பொருள் வாங்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் தனியாக ஆளால முடியாது. அதாவது நான் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை வா பண்ணலாம் அப்படின்னு சொன்னது என்னோட நண்பர்களை தான் ஃபஸ்ட் நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். அவங்களை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். மிஸ்டர் சக்திவேல் வந்து இவர் வந்து துபாயில் இருந்தால் 10 வருஷம் 20 வருட நட்புன்னு தான் சொல்லணும். சொன்ன உடனே அடுத்த செகண்டு வாடா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாப்புல. அடுத்த வந்து என்னோட நண்பர் வந்து மூமின் பாஷா, ஒரு இஸ்லாமிய நண்பர். ஆனால் வந்து எங்களுக்குள்ள இது வரைக்குமே வந்து மத வேறுபாடு எதுவுமே கிடையாது. அதனால தான் இன்றைக்கி சமத்துவ பொங்கல் வந்து எல்லாரும் கூடயுமே இவங்க கூட வந்து கொண்டாட போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்பரசன், அது வந்து BSc முடிச்சுட்டு MSc படிச்சுட்டு இருக்க கும்பகோணத்தில். நம்மளுக்கு உண்மையிலே ஒரு மோட்டிவேஷனான ஆள் தான் சொல்லணும். வயசு கம்மி, ஆனால் வந்து நல்லா மோட்டிவேஷன் பண்ணுவாப்புல. நாங்கள் எல்லாருமே இது ஒரு கூட்டு முயற்சி தான் இது. நீங்கள் வந்து பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்கள். போகி பண்டிகைக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் சில பேர் வந்து வீட்டில் உள்ள பழைய துணி ஜாமான் எரிப்பாங்க. நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லி நினச்சோம். சரியா அவங்க கூட நம்ம கொடுத்துக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு ஒருத்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லாருக்குமே செஞ்சால் செய்யணும். நம்ம அவ்வளோ பெரிய சேனல் கிடையாது, நம்ம ஒரு சாதாரண சின்ன சேனலு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து இவங்க கூட பொங்கல் கொண்டாட போகிறோம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து நிறைய ட்விஸ்ட்டு நிறையா வெரைட்டிலாம் காத்துக்கிட்டு இருக்கு. பொங்கல் பாருங்க, பானையை வச்சாச்சு. அரிசி கிரிசி எல்லாமே வந்து ஆல்ரெடி ஊற வச்சுட்டோம். வெள்ளங்கள்லாம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். தண்ணி ஊற்றிடலாமாண்ணே? கிறிஸ்டல் அக்வா பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் நம்ம ஸ்பான்சர் தான் வந்து இந்த தண்ணியை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. வாங்க தண்ணியை ஊற்றுவோம். நம்ம கிறிஸ்டல் அக்வா பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் அவர். ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து இவ்வளோ ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் பண்ணுறது வந்து அது காட்டுமன்னார் குடியில் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க பண்ணினது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் அக்வா அவங்களோட ப்ராடக்ட் வந்து எங்கே பார்த்தாலுமே ரீச் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் தண்ணி போதுமா பாருங்க, ஃபுல்லாக ஊற்றணுமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பொங்கல் ஒரு பக்கம் கொதி வந்துகிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டி வைக்க போகிறோம். என்ன கவர் பண்ணக்கூடாது. One, two, three, start. அடுத்து நீ போயிட்டு வர உள்ள கொடுத்து கொடுக்க சொல்லுங்க. அவரு எங்க அந்த அண்ணா இருக்க முடியாது. ஒரு பிரைஸ் மட்டும் கொடுத்து போயிடலாண்ணா. சந்து
சந்துரு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிஸ்கட் கிடைக்கிற என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பிஸ்கட் கவுதல் போட்டியில வந்து சந்துரு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். நம்ம சதீஷ் அண்ணாங்கயால பிரைஸ். ஓகே, உண்மையிலே ஏழையின் சிரிப்பில் வந்து இறைவனை காணலாம்னு சொல்லுவாங்க. அது எனக்கு வந்து இந்த இடத்துல நான் ஃபீல் பண்றேன். உண்மைதானே? கண்டிப்பா தானே. நீங்க அடுத்து யாருப்பா ஜெயிச்சது? வாங்க தம்பி. பேர் என்னப்பா? திருமலை வந்து ரொட்டி போட்டில வந்து அருமையா கவனாப்புல அதுக்காக வந்து அண்ணன் கையில பிரைஸ். இந்த சிறப்பான நிகழ்ச்சியில அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களோட இந்த நிகழ்ச்சி பண்ற அண்ணனுக்கு வந்து ரொம்ப வாழ்த்துக்கள். இது நல்ல ஒரு முயற்சி. இந்த முயற்சிக்கு நாங்க எங்கால முடிய சப்போர்ட் என்னவோ நாங்க கண்டிப்பா தொடர்ச்சியா பண்ணி தருவோம். அதனால வந்து அண்ணனுக்கு ரொம்ப வாழ்த்துக்களையும் மீண்டும் இதை நிறைய அனைத்து தரப்புலையும் செய்யணும்னு கேட்டுக்கிட்டு நாங்களும் நல்லா சப்போர்ட் பண்றோம். எனக்கு இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். என்னை சார்ந்தது மட்டும் கிடையாது. இந்த இது வந்து என்னோட நண்பர்கள் வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு சார் அண்ணனுடைய பாராட்டுகள் வந்து. ஏன்னா வந்து அண்ணன் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருப்பாங்க. அண்ணனோட ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரே டெக்ல பேசியிருப்பாங்க. அந்த எப்படின்னா வந்து ரீடெக்லாம் எடுத்துருக்க மாட்டாங்க, ஒரே டெக்ல பேசியிருப்பாங்க. அது போல வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேவையான வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, ஆனா ஒரு டைம் வந்து நம்ம காட்டுமன்னார்குடி கற்பகம் எலக்ட்ரானிக்ஸ் போயிட்டு நீங்க வாங்கலாம் வேணாம், ஒரு டைம் விலையை மட்டும் விசாரிச்சு பாருங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு நீங்க எங்க பை பண்ணுவீங்க, எங்க நேர்மையா இருக்கு, பாரம்பரியமான கடை எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா வந்து நாங்களும் எங்களால முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு பண்ணுவோம். நீண்ட நேரம் இருக்கணும் ஆசை. சரி ஓகே, நாங்க அதை கண்டினியூ பண்றோம். கண்டிப்பா 1 2 3 எங்க பாரு ஒரு ஆள மட்டும் தப்பியாத பாரு. 1 2 3 ஹெர்பே அந்த பக்கம் இங்க தும்மே இங்க பக்கம் இருக்குடா. கீழ கொண்டு மூணு பேர் மட்டும் ஸ்டார்ட் பண்ணு. அந்த பாப்பா பேர் எழுதிங்க. பேர் கவிதாவா? எப்படி பண்ணணும்? எப்படி? ஏய் பாப்பா வரமா பாப்பா. ஹாய் அண்ணா சார் அசேதகரமா நீ இப்படி வா. போங்க. 1 2 3 ஏய் தம்பி ஏய் வரமா. டேய் வீடியோக்காக தான் எடுக்கிறது. அந்த பாப்பா வந்து டேய் நான் வந்து போடா. டேய் ஏய் பாப்பா அடுத்து ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். பாப்பா வரமா. தவக்கலை போட்டி. இந்த போட்டிகள்லாம் வந்து உண்மையிலே பாரம்பரியம் அழிஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். இப்பெல்லாம் உள்ள பசங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மொபைல்ல தான் வந்து வாழ்க்கை எல்லாமே மொபைல் தான் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. மொபைல்ல உள்ள விளையாட்டுகள் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. இது போல விளையாட்டுகள்லாம் யாருமே விளையாடுறது கிடையாது. பாரம்பரியத்தை மீட்டெடுக்கணுங்கிறது நம்மளோட ஒரே ஒரு குறிக்கோள். தம்பி தவக்கலை மாதிரி ஒழுங்கா விளையாடணும் தம்பி. நீங்க சும்மா வந்து காலில் அடிப்பட்ட தவக்கலை மாதிரி ஓடுனீங்கன்னா உங்களுக்கு பரிசு கிடையாது. சரிதானா? ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3 ஜெகதீஷ் ஹாய் சொல்லு. ஜெகதீஷ் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அடுத்து வந்து மகளிருக்கான தவக்கலை போட்டி. ரெடியா? தவக்கலை மாதிரி ஒரு முட்டி போட்டுட்டு வரக்கூடாது, வந்து அவங்களுக்கு பிரைஸ் கிடையாது. நான் வீடியோல பாப்போம். ஓகேவா? 1 2 3 Hey!
பாப்பா பாப்பா ஹாய் சொல்லு உன் பேர் என்ன? ஜனனி. ஜனனி ஜனனி வந்து மகளிருக்கான தகவலை போட்டியில வந்து முதல் பரிசு. பேர் எதுக்குப்பா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் ஒரு பக்கம் எல்லாருமே வந்து பொங்கல் ஒரு நாள் கருநாள் தான் விளையாட்டு விளையாடுவாங்க. நம்ம வந்து ஒரே நாள் அட்டகாசமான பண்ணிட்டு இருக்கோம். அர்ஜுன் பொங்கல் வந்துருச்சு. பொங்கல் பொங்கிடுச்சு. இந்த பக்கம் வருது ஐயா, இந்த பக்கம் வருதுங்க ஐயா. அதான் இது மாதிரி பொங்கல் வரைக்கும் நான் கொண்டாடவே கிடையாதுங்க. ஓகே, வெள்ளம் போட்டுடலாம். அடுத்து பொங்கிடுச்சா பொங்கல்? அடுத்து என்ன போடணும்? வெள்ளம் முந்திரி வெள்ளம் ஜாமான் எடுத்துக்கலாம். போடும் வர கத்தி கித்தியது இல்லையா? பொங்கலா பாரு. அடுத்த டால்டாங்க நீங்க எல்லாம் கொட்டுறா வெளியில அதிகமா எனக்கு அதெல்லாம் கீழே கிடக்குது பாருங்க. பரவாயில்ல உளுந்து கீழே போடாதீங்க. உளுந்தெல்லாம் விடுங்க, கீழே போடாதீங்க. உதய கிருஷ்ணா அசல் நெய் ஊத்தலாமாண்ணே? எல்லாத்தையும் ஊத்திடலாம்ல? டால்டாங்க டால்டா ஊத்து. அப்பா 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 அதாவது இப்போ வந்து டெக்னாலஜி வளர வளர வந்து கேஸ் அடுப்புல பொங்குறது தான் வந்து பொங்கல் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. விறகு அடுப்புல கல் வச்சு பொங்குறது தான் நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியம். அதே மாதிரி அதே பாரம்பரியத்தோட தான் நீங்கள் வந்து நாங்கள் பொங்கிட்டு இருக்கோம். வேற ஒரு சூழ்நிலை காரணமாக எண்ணெய் விற்கிதுங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இந்த பொங்கல்லாம் வாங்கிக்கிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில். வெட்டுமா கரும்புலாம் கிண்டணும். சரி ப்ரோ, கரும்புல தான் கிண்டணும். ஆமாம், அதான் கரும்புல தான் கிண்டணும். அதான் கரண்டி வாங்குங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி நாங்கள் பொங்கலை வந்து செஞ்சது கிடையாது. ஆனால் இந்த சேனலோட சைடு உங்களோட சேர்ந்து இந்த பொங்கலை கொண்டாடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த பொங்கல் கொண்டாட சந்தோஷமா இருக்குது, ஒன்றும் குறை இல்லை. ஆனால் பசங்க கலகலப்பா இருக்கிறாங்க. ஆனால் இந்த பொங்கல் இந்த வெயில தான் செய்யணும், முறையா செய்யணும். ஆனால் ஒன்றும் குறை இல்லை, எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம். பொங்கலே கொண்டாடுறது கிடையாது. இந்த ஊருக்கு வந்து இதே முதல் நாள் நம்ம போய் வாழ்த்துக்கள். இது வரைக்கும் இது ஊருக்கு வந்து இப்பதான் நான் பொங்கலை வந்து கொண்டாடிக்கிறோம். பசங்களுக்கு இன்னைக்கு வந்து டெவலப்பா இருக்காங்க, சந்தோஷமா வாழ்றாங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை, வாழ்த்துகள். அதை பத்தி குறை கிடையாது. ஆனா மக்களுக்கு போய் இது வரைக்கும் நாங்க பொங்கல் கொண்டாடுறதுல எங்களுக்கும் மனசுலாம் மாச்சு பொங்கல் கொண்டாடி இருக்கோம். வந்திருக்காங்க எல்லாமே ஃபுல்லா. இதுக்கு நன்றி பண்ணுங்க. இதுதான் உண்மையான சமத்துவ பொங்கல். எவ்வளவோ பேர் வந்து இவங்களை வச்சு அரசியல் பண்றாங்க. சில பேர் வந்து சினிமா எடுத்து சம்பாதிக்கிறாங்க. சமத்துவ பொங்கல்னு சில பேர் வாயாலே வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையான சமத்துவ பொங்கல் எது அப்படின்றது நம்ம விக்கி டைம் சேனல் நிரூபிச்சு காட்டியிருக்கு. பாருங்க, எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா.
உண்மையிலேண்ணா உங்களுக்கு வந்து இதுதான் வந்து இது மாதிரி வரீங்க பொங்கல் கொண்டாடி இருக்கீங்களா? இது வரைக்கும் கிடையாது. 10 வயசுல இருந்து ஐயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் தொழில்ன்றாங்க. என்ன எங்க இந்த சவுண்ட் வருது? இதுல இது எதுல செய்யறது? உடும்பு தோல். இது வந்து நீங்க மட்டும்தான் ஆட்டினா சத்தம் வருமா? நாங்க ஆட்டினாலும் வருமா? நாங்க ஆட்டினா வராதா? ஆட்டி பார்க்கலாமா? ஆமாங்க. இத கத்துக்கிறதுக்கே தனியா கிளாஸ் போகணும் போலயே. என்ன நானே சொல்லி கொடுண்ணே, சொல்லி கொடுங்க. அப்படி அப்படி சாமி நம்மள மாதிரியே பேசுது. நம்ம சாதியில வரல, அவங்க சவுண்ட் வரல. ஆனா டெய்லி காலைல ஒரு சாயங்காலம் ஒரு மணி நேரம் கிளாஸ் வரும். சாப்பிட முடியாது. கியூல வாங்கடா அதிகமா இருக்குன்னா மிக்ஸ் ஆயிடும்ல. அவர்தான்